அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேரளாவில் ஹேமா கமிட்டி தகவல் ரொம்ப பரபரப்பாகவும் ஒரு மிகப்பெரிய விசுறும் எடுத்த ஒரு பிரச்சனையாகவும் இன்றைக்கி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேமா கமிட்டியை நம்ம வரவேற்கணும். ஏன்னா இன்றைக்கி வலைதளங்களில் பூதளங்களில் சில நடிகர்கள் எல்லாரும் இதை பற்றி பேசும்போது ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி வந்திருக்கு. நடிகருக்கெலாம் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ இந்த ஹேமா கமிட்டி மூலமாக இந்த பிரச்சனை பூதாரமாக வெடிக்கும்போது சில ஆண்களுக்கு ஒரு நடிகைகளை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இல்லை பாலியல் தொல்லை செய்யும் நோக்கத்தோடும் இருக்காங்களா, அவங்களுக்கு சின்ன ஒரு பயம் வரும். ஏன்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்துடுமோ, நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணோம்னா நாளைக்கு நம்ம பேர் இந்த மாதிரி அசிங்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் வரும். அந்த பயம்தான் நிறைய நடிகைகளுக்கு, அதாவது இந்த பாலியல் தொல்லைகளுக்கெல்லாம் ஆளாகிற நடிகைகளுக்கு ஒரு பலமாகவும் ஒரு பக்க பலமாகவும் ஒரு பாதுகாப்பு வளையமாகவும் இருக்கும். அதற்காக இந்த ஹேமா கமிட்டியோட இந்த தகவலையும் எல்லாத்தையும் வரவேற்கணும். மேலும் நடிகைகள் யாருக்கு இங்கே இந்த மாதிரி தொல்லை நடந்தாலும் நம்ம துணிஞ்சு குரல் கொடுக்கணும். பாதிக்கப்படுற நடிகைகள் துணிந்து நடிகர் சங்கத்திலேயோ புகார் அளிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பாலியல் தொல்லைகளாம் குறையும். இன்றைக்கி நம்ம நடிகைகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம சினிமாங்கிறனால ஒரு நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை அப்படின்னு சில நடிகர்கள் சொல்லும்போது பரபரப்பாக இருக்குது. இது அதுக்காக மட்டும் யூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம நாட்டில் எந்த பெண்ணுக்கு ஒரு பாலியல் தொல்லை நடந்தாலும் அதற்கும் நம்ம அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். இதே நடிகைகள் எல்லாருமே நடிகர்களுக்கு பாலியல் தொல்லை வந்தால் மட்டும் நம்ம குரல் கொடுப்பது நிறுத்தாமல் சமூகத்தில் எங்கே நடந்தால் நம்ம முன் குரல் கொடுக்கணும். ஏன்னா அவங்களும் சகோதரிகள் தான். இன்றைக்கி நிறைய இடத்துல மாணவிகளுக்கு நடக்குது, வேலை பார்க்குற இடங்களில் நடக்குது. நிறைய இடங்களில் சினிமா உலகங்கிறனால வெளியே பரவலாக பேசப்படுது. நிறைய இடங்களில் சினிமாவோட அதிகமாக நடக்குது. இப்போ அங்கேயும் நம்ம குரல் கொடுக்கணும். பெண்களை பாதுகாப்போம், பெண்களுக்கு நம்ம பக்கபலமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.